ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பசீம் ருசீம். இன்றைக்கி பசீம் ருசீமில் கம கம உடுப்பி ஹோட்டல் ரசம் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ரசம் செய்கிறதுக்கு தேவையான ரசப்பொடி ரெசிபி பசீம் ருசீம் எஸ்டர்டே வீடியோவில் வந்திருக்கு. அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். கடாயில் 1/2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து ஆயில் ஹீட்டான பிறகு 1 ஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடித்த பிறகு ஒரு பச்சை மிளகாயை இந்த மாதிரி கீறி விட்டு சேர்த்துட்டு இது கூட ஒரு 5 அல்லது 6 கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு தக்காளியை இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன பீஸாக கட் பண்ணி வதக்கிக்கணும். நல்லா தக்காளி மேஷ் ஆகிற அளவுக்கு வதக்கணும். இது மாதிரி பாதி மேஷ் ஆன பிறகு இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். இப்படி மஞ்சத்தூள் சேர்த்து வதக்கிறதுனால சட்டியில் பிடிக்காது, ஒட்டாமல் காந்தாமல் வரும். சப்போஸ் அப்படி லைட்டாக பிடிச்சா கூட இந்த மாதிரி தேய்ச்சி விடும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அதனால தான் இந்த மஞ்சத்தூள் சேர்க்கணும். தக்காளி நல்லா வதங்கிட்டு இந்த சமயத்தில் ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸுக்கு புளி எடுத்து கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். ஒரு பீஸ் குட்டியாக வெல்லம் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி கண்டிப்பாக வெல்லம் சேர்த்தே ஆகணும், அப்போ தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். புளித்தண்ணி பச்சை வாசம்லாம் போன பிறகு தக்காளி வெந்த பிறகு இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பை வேக வச்சு நல்லா தண்ணியாக கரைச்சி அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த பருப்பு புளி கூட வெல்லம் கூட தக்காளி கூட நல்லா சேர்ந்து கொதித்து பச்சை வாசம் கம்ப்ளீட்டாக போகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்கு பிறகு எஸ்டர்டே ரெசிபி ரசப்பொடி அதுலேருந்து 1 ஸ்பூன் எடுத்து தண்ணியில் கரைச்சி இதை அந்த கொதிச்சுட்டு இருக்க ரசத்தில் நம்ம சேர்த்துக்கணும். டேரெக்டாக பவுடராக சேர்க்கும் போது கட்டி ஆகிடும். அதனால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி சேர்க்குறோம். இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கண்டிப்பாக இந்த டைமில் தான் சேர்க்கணும். ஸ்டார்டிங்லலாம் சேர்த்துடாதீங்க. இந்த ஸ்டேஜில் மட்டும்தான், பொடி சேர்த்த பிறகு மட்டும்தான் உப்பு சேர்க்கணும். ரசப்பொடி சேர்த்து இந்த மாதிரி நல்லா தலபுலன்னு கொதித்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கொத்தமல்லி தழை சேர்த்து சர்வ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக கம கமன்னு வாசிக்கக்கூடிய ஹோட்டல் ரசம். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மறந்துடாதீங்க. வணக்கம்.